என்ன மச்சான், ஃபர்ஸ்ட் நைட் மோட்டிவேஷனுக்காக கால் பண்றியா? டேய், நான் இன்னும் அந்த பொண்ணு கண்ணை பார்த்து கூட சரியா பேசலடா. ஃபர்ஸ்ட் நைட்டு. டேய் மாப்ள, காலையில பண்ண அட்வைஸ் எல்லாம் மறந்துட்டியா நீ? கோ வித் தி ஃப்ளோ, அவ்வளவுதான். டேய் நிறுத்துடா. நான் முதல்ல அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்டா. நீயே பார்த்தல காலையில வழி அனுப்பும் போது அவங்க மூஞ்செல்லாம் எப்படி இருந்ததுன்னு. எனக்கு அப்பதான் தோணுச்சு, முதல்ல பொண்ணுங்க எதுக்கு அவங்க வீட்டை விட்டு வரணும்? ஏன் நம்ம பசங்க அவங்க வீட்டோட போகக்கூடாதா? இல்ல எல்லாரும் சேர்ந்து ஜாயின்ட் ஃபேமிலியா ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதா? யப்பா சமூக சேவகனே, நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகளும் புத்திசாலிகளும் தான் பதில் சொல்ல முடியும். என்னால முடியாதுப்பா. இருந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தனெல்லாம் இந்த சிந்து விட்டுட்டு போயிருக்கா பாரு. இப்போ இதான் தேவையில்ல. நானும் அதான் மச்சா சொல்றேன், இதெல்லாம் தேவையா உனக்கு? தேவையில்லாத பேச்செல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை ஆரம்பி. என்னமோடா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் மச்சா இருக்கும். போக போக நல்லா நீ கண்டுக்கவே மாட்டே. கோ வித் தி ஃப்ளோ. பை. டே. என்ன? ஆல் தி பெஸ்ட் டா. மடையோ. அழுதுகிட்டே வீட்ல இருக்கவங்களுக்கு பாய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். நாளைக்கு எப்படி இருக்குன்ற பயம் எனக்குள்ள இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் இன்னொன்னு நினைப்பாருன்னு சொல்லுவாங்க. அது என்னோட லைஃப்ல நடந்துச்சு. சந்தோஷமா ஒருத்தரை காதலிச்சு அவரையே கல்யாணம் பண்ணி லைஃப்ல ராணி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாத்தையும் தலைகீழ மாத்திடுச்சு. இப்போதைக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க. யாருன்னு சரியா தெரியாத ஒருத்தர் கூட லைஃப் எப்படி போக போகுதுன்னு. ஆனா கொஞ்சம் ஜென்டில்மேன் மாதிரி தான் இருக்காரு. பட் நம்ம ஒரு புக் அதோட கவரை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. பார்க்கலாம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்புறேன். லைஃப்ல என்ன திருப்பம் ஏற்பட போகுதுன்னு. கல்யாணத்துல வைக்கிற 7 அடியில நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கான முதல் அடியை இப்ப எடுத்து வச்சிருக்கேன். சொல்லுமா. அங்க எல்லாம் ஓகேவா? ஆ, எல்லாம் இப்போதைக்கு ஓகேவா தான் இருக்கு. அது சரி, என்னடி அந்த ட்ரெஸ் போட்டிருக்க? நைட் ஆனா நைட் ட்ரெஸ் தானம்மா போட்டுட்டு இருப்பாங்க. சரியா போச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு யாராவது அந்த ட்ரெஸ் போடுவாங்களா? போய் மாத்திட்டு வா. அம்மா, என்னால முடியல. கல்யாணம் ஆன பொண்ணுங்க புடவையில தான் அழகா இருப்பாங்க. போய் மாத்திக்கோ. அதெல்லாம் சரி. அப்பா டேப்லெட் சாப்பிட்டாரா? முதல்ல நான் சொல்ற பேச்சு கேளுடி. எனக்கு வாச்சது புருஷ மாதிரி இல்ல, நீதான் என் புருஷ மாதிரி இருக்க. என்னடி அந்த பேச்சு? எந்திரிச்சு போ. சரி. ஐயோ, என்னடா இந்த கோலம்? ஏன் என்னாச்சு பாட்டி? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் நல்லா இல்லையா? போய் வேட்டியை கட்டிட்டு வா. வேட்டியா? முதல் இரவுக்கு போறவங்க யாரும் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. போய் ஒழுங்கா வேட்டியை கட்டிட்டு வா. அது அவ்வளவு கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது பாட்டி. வேண்டியது கம்ஃபர்ட் இல்ல, பாரம்பரியம். போ, சீக்கிரம் போய் கட்டிட்டு வா. பந்தாட்டம் ஆடணும். பந்தாட்டமா? எனக்கு கேம் ஆடுற மூட்லாம் இல்ல, போங்க அப்படி. அது வழக்கண்டா முட்டாள். போ, போய் கட்டிட்டு வா. இந்த பாட்டு இருக்கு, இப்படிதான் தாத்தா ஏய் சமாளிச்சு. நில்லுடா, அந்த பக்கம் போ. அப்பா, அப்பா கதவு திறங்கப்பா, கதவு திறங்க, பாட்டி கொல்றாங்க என்ன. அப்பா. அப்பா. மாமா பக்கத்து ரூம்ல இருக்காரு. ஓ சாரி, உள்ள இருப்பாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல. ஏதாவது வேணுமா? என்னடா வேட்டியை ஏன் இன்னும் கட்டல? பாட்டி கட்டிக்கிறேன் பாட்டி. பாட்டி, ம், ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லடா.
பந்த மேல தூக்கி போட்டு 2 பேரும் விளையாட வேண்டியதுதான். ரூல்ஸ் இல்லாம என்ன கேம் இது? பாரம்பரியம்டா படவா. ஓ, அந்த பந்த உன் பொண்டாட்டி கிட்ட போடு. மாடி உன் புருஷன்கிட்ட திருப்பி போடு. ஆ அப்படிதான். ஆ, ஆ, அப்படிதான். ஆ, எவ்வளவு நேரம் இப்படியே விளையாடணும்? முகூர்த்த நேரம் வரைக்கும் விளையாட வேண்டியதுதான். விளையாடு. ஆட்டத்துக்கு ரூல்ஸே இல்லையா, ரெஃப்ரி வேற தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா நீங்க தானா? நான் தான். உங்களுக்கு ஆர்டர். நான் தான் ஆர்டர் பண்ணலையா? அப்படியா? கிருஷ்ணா தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணா ஆர்டர் பண்ணானா? ஆ. இவனை இவன் ஐடியாவும். டேய் அங்க என்னடா பண்ற? வர்றேன். ஆ, டேய் பேராண்டி, 10 மாசத்துக்குள்ள உங்க தாத்தாவை என் கையில கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. கையில கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? விளையாடுவேன். ஏன் போன ஜென்மத்துல விளையாடுறது போதாதா? விளையாடுவாங்களாம் விளையாட்டு. இவனுக்கு எல்லாம் அவன் தாத்தா புத்தி தான். மூக்கு மேல கோவம் வரும். எப்படி இப்ப ஸ்டார்ட் பண்றது? எப்படி பேசுறது? எதையாவது ஒன்று பேசும். ஹாய். ஹாய். விஸ்வா. பாலா. பால திரிபுர சுந்தரி. ம்